பகவத்கீதை ஒரு மிகவும் புனிதமான நூல். இது இந்தலின் முக்கியமான வேதம் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதன் மூலம் நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஒளி காட்டுகின்றன. கீதைனா நமக்கு தர்மத்தை போதிக்குது. இது மன அமைதியை தருகிறது. மக்கள் இதை தினமும் படிக்கிறார்கள். கீதையின் முக்கியத்துவம் மிகவும் பெரியது. இது வேதங்களின் சாராம்சம் என்ன சொல்லப்படுது. இதுல இருக்கும் ஜான எல்லையற்று. ஒருவான நேரங்களில் இது நமக்கு உதவுகிறது. இது கர்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் விளக்குகிறது. கடவுளின் உண்மையான ஸ்வரூபத்தை இது காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிய இது உதவுகிறது. ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டி. கீதை பகவானின் பாடல் என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பகவான் கிருஷ்ணரை இதை அருளினார். அவர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் உபதேசிச்சார். அர்ஜுனன் அவரது நண்பன் மற்றும் சீடன். கீதையின் போதனைகள் உலக ஜனீனமானவை. இது என்ன ஒளி வீசும். கீதை உபதேசிக்கப்பட்ட இடம் குருஷேத்திர போர்க்களம். அங்கே ஒரு பெரிய யுத்தம் தொடங்கி இருந்தது. பாண்டவர்களுக்கும் காமரவர்களுக்கும் இடையே போர் மூண்டது. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த போர். இரு தரப்பிலும் மாபெரும் வீரர்கள் சூடி இருந்தனர். அர்ஜுனனின் மனதிலும் பெரிய போராட்டம் நடந்தது. அவன் எதிரணியில் தன் உறவினர்களையும் குருமாகளையும் கண்டான். அவன் இதயம் துயர்த்தால நிறைந்தது. அவன் தன் வில்லையும் அம்புகளையும் கீழே போட்டான். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாயிருந்தார். அவர் அர்ஜுனனின் நண்பரும் வழிகாட்டியும் ஆவார். அவர் அர்ஜுனனின் மனவர்த்தத்தை கண்டார். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் உதவி கேட்டான். அவன் கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அப்போது பகவான் கிருஷ்ணர் தன் தெய்வீக உபதேசத்தை தொடங்கினார். இந்த உபதேசமே பகவத் கீதை என்று அழைக்கப்படுகிறது. போர்க்களம் என்பது நம் மனதின் குறியீடு. நம் மனதிலும் பல போராட்டங்கள் நடக்கின்றன. இது ஒரு ஆழமான தத்துவம். கீதை நமக்கு கர்மயோகத்தை போதிக்கிறது. அதாவது நம் கடமையை சரியாக செய்ய வேண்டும். பற்றின்றி கடமையை செய்ய வேண்டும். செயலின் பலனை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. பலன்கள் நம் கையில் இல்லை. செயலில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். இதுவே கர்மயோகம். ஆத்மா அழிவற்றது என்று கீதை கூறுகிறது. ஆன்மாவை கொல்லவோ அழிக்கவோ முடியாது. உடல் மட்டுமே அழிகிறது. ஆனால் ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு புதிய உடலை எடுக்குது. எனவே அழியாத ஒன்றுக்கா நாம் வருந்தக்கூடாது. இந்த உண்மையை உணர்ந்தால் மரண பயம் நீங்கும். கீதை பக்தி யோகத்தையும் போதிக்கிறேன். இது பக்தி மார்க்கம். நாம் முழு மனத்துடன் கடவுளை நேசிக்க வேண்டும். நம் செயல்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பக்தியின் மூலம் நாம் கடவுளை அடையலாம். கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். ஞான யோக மார்க்கத்தையும் கீதை விளக்குகிறது. இது துன்பத்திலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்கிறது. அன்றாட வாழ்வில் கீதை வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. கீதை பிரச்சனைகளை தைரியமா எதிர்க்க நமக்கு கத்துக் கொடுக்கிறது. நம் கடமையில் இருந்து நாம் ஓடக்கூடாது. அர்ஜுனனை போல நாம் உறுதியாக நிற்க வேண்டும். நாம் உள்ளிருந்து வழிகாட்டுதலை தேட வேண்டும். அதன் போதனைகள் மூலம் நாம் வலிமையை காணலாம். இது எந்த தடையும் கடக்க நமக்கு உதவுகிறது. கீதை ஒரு நடைமுறை வழிகாட்டி. நாம் அனைவரும் மன அழுத்தத்தையும் எதிர்மறை உணர்ச்சிகளையும் அனுபவிக்கிறோம். கீதை அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை காட்டுகிறது. பலன்களில் இருந்து பற்றின்மை மன அழுத்தத்தை குறைக்க உதவுது. எல்லாமே தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்வது அமைதியே தருகிறது. தியானமும் கடமையில் கவனம் செலுத்துவதும் அமைதி அம்சம் படிச்சோம். கோபத்தையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த கற்றுக்கிறோம். இது உள் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்குது. நாம் சமநிலையுடன் வாழலாம். கீதை ஒரு தார்மீக வழிகாட்டியா விளங்குகிறது. அது தர்மத்தை பற்றி நம்முடைய சரியான கடமையை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீதை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் துணை நிற்கிறது. கீதையின் முக்கிய சாரம் இதுதான். உங்கள் கடமையை செய்யுங்கள். பற்றின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். இறைவனின் விருப்பத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் உண்மையான ஆத்மாவை நித்தியமானது என்று புரிந்து கொள்ளுங்கள். சமநிலை மற்றும் நீதியுடன் வாழுங்கள். இவையே கீதையின் அடிப்படை போதனைகள். இவை விடுதலைக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும். கீதை கர்மம், பக்தி, ஞான ஆகிய மூன்றையும் இணைக்கிறது. இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. கீதையை படிப்பது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். அது சிந்தனையில் தெளிவை கொண்டு வருது.
அது பயத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறது. அது தன்னம்பிக்கையை அதிகரிக்குது. அது கருணையும் அன்பையும் வளர்க்குது. அது ஒரு வலுவான குணத்தை உருவாக்க உதவுகிறது. அது ஒருவரை அதிக நோக்கமுள்ள மற்றும் அமைதியான வாழ்க்கையே நோக்கி வழி நடத்துகிறது. அது ஒருவரை ஒரு சிறந்த மனிதராக்குது. கீதையின் போதனைகள் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். மக்கள் தர்மத்தை பின்பற்றினா நல்லிணக்கம் ஏற்படும். இது மனித உள்ளத்தில் ஒரு சாஸ்வத வழிகாட்டி.